கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். இந்த வார்த்தை ஒருவேளை உங்களை கடினப்படுத்துது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்கேயோ மாற வேண்டும், அது அர்த்தம். அவன் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நாள் ஒரு தகப்பனும் ஒரு பையனும், அப்பாவும் பையனும் ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப இருள், ரொம்ப கடுமையான இருள். அப்படி இருளாக இருக்கும் பொழுது ஒரு டார்ச்சை வச்சு அந்த டார்ச்சை அடித்து பையனை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஏப்பா இவ்வளவு இருட்டாக இருக்கும் பொழுது, நம்மளை சுற்றி இவ்வளோ இருட்டு இருக்கும் பொழுது இந்த சின்ன டார்ச்சோட வெளிச்சத்தை வச்சு எப்படி நாம் போய் சேர்ந்துட முடியும் அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், சுற்றி நமக்கு இருள் இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்முடைய பாதைக்கு மட்டும் சின்ன வெளிச்சம் இருந்தால் கூட போதும். இந்த சின்ன வெளிச்சம் நாம் போகிற பாதையில் கல் இருக்கா, முள் இருக்கா, பள்ளம் இருக்கா, சகதி இருக்கா, என்ன இருக்குது, விஷப்பூச்சி இருக்காங்கிறது கூட நாம் ஒரு போகிற பாதையில் இந்த வெளிச்சம் நமக்கு தெரிய வரும். இந்த வெளிச்சத்தை கொண்டு இந்த இருளில் இருந்தும் இந்த ஆபத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம், காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம். அதே போல தான் வேதமும் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் சங்கீதம் 119வது சங்கீதத்தை திருப்பி 101வது வசனத்தை வாசிங்க. 119வது சங்கீதத்தில் 101ஆம் வசனத்தை படிங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். இந்த வேதம் என்பது ஒரு சின்ன வெளிச்சத்தை போலதான். வசனம் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்குத்தத்தம் தான். ஆனா அந்த சின்ன வாக்குத்தத்தம் இந்த உலகத்தின் பெரிய இருள் இருந்து, சாபமான உலகத்திலிருந்து நீ போக வேண்டிய பாதைக்கு உன்னை கொண்டு போய் விடுவதற்கு இந்த வேதம் ஒரு சின்ன வெளிச்சத்தை போல. அதான் அவர் சொல்றார், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி நான் சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். பொல்லாத இந்த வெளிச்சம் வந்த உடனே என் காலை விளக்குறேன். நாம என்ன பண்றோம், டார்ச் அடிச்சுட்டு போகும்போது அந்த டார்ச் நம்முடைய பாதைக்கு முன்னாடி அடிப்போம். அது என்ன, நம்முடைய பாதையில் வருகிற ஆபத்துக்களை விளக்குகிறது. இன்னொரு வசனம் வாசிங்க, 2 பேதுருடைய புத்தகம் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 19வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுருல 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருளில பிரகாசிக்கிற இந்த வசனம் இது என்ன செய்யணும்னா, இந்த இருளிலிருந்து பிரகாசிக்கிற வசனம் சரியான பாதையில் உங்களை கொண்டு போயிடும். அதனாலதான் வேத வாசிப்பு. போன வாரத்தில் விட போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் திரும்ப சொன்னேன், வேதம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வேதம் நம்முடைய பாதைக்கு போக வேண்டிய வழிக்கு நமக்கு இது சரியான ஒரு வழிகாட்டியா இருக்கும். அதனால உங்களுடைய வேத வசனத்தை நீங்க இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியருடைய புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 2:14 படிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, இந்த வசனத்தை பிடிச்சுக்கிறவங்க அந்த வழியில் இருக்கிற ஆபத்துக்கு அவர்கள் தப்புவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆபத்துக்கு அவங்க தப்புவாங்க. அதனால தினமும் வேதத்தை படிங்க, தினமும் வேதத்தை படிங்க. இந்த வேதத்தை படிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குங்கிறத குறித்து இன்னைக்கு நாம தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த உலகத்தில் நாம பைபிளை படிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாரும் சொல்றோம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா தேவனால கூடாத காரியம் சிலது இருக்கு. அது என்னதுங்கிறத தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க போறோம். எதெல்லாம் தேவனால கூடாது வாசிக்கலாமா? மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழியும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். இங்க வேதம் சொல்லுது இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல்னா என்ன? இடுக்கமான வாசல்னா கொஞ்சம் கஷ்டமான வாசல் தான். விசாலமான வாசல் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இடுக்கமான வாசல்னா கண்டிப்பா என்னதான் இருக்கும்? என்னெல்லாம் பண்ணக்கூடாது, கண்ணுக்கு ஒரு கடிவாளம் இருக்கணும், டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, உலக பிரகாரமாக தூஷிக்க கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இது எல்லாம் பாருங்க நமக்கு கட்டுப்பாடு இருக்கு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், ஒரே மனைவி உடைய புருஷனா இருக்கணும். கிறிஸ்தவத்தில் விவாகரத்தே கிடையாது.
ஒரு பொண்ணை விவாகரத்து பண்ணிட்டான் வேற கல்யாணம் பண்ணான்னா அவன் விபச்சாரக்காரன்னு வசனம் சொல்லுது. ஒருவேளை வேதத்தை எடுக்காதவன் பண்ணி இருந்தா மன்னிப்பு உண்டு. வேதத்தை எடுத்தவன் யாரெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களோ, மனைவி உயிரோடு இருக்க ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஒவ்வொருவனும் விபச்சாரக்காரன். அந்த விவாகரத்தை பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி இருந்தா அவன் விபச்சாரி என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள்ல ரெண்டாவது திருமணத்துக்கு அப்ரூவல் இல்லை. இந்த இடுக்கமான வாசல் இப்படிதான் வாழணும். கட்டுப்பாடு கோட்பாடு நிறைந்தது கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால கவனிங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு எப்படி இருக்கும்? இடுக்கமான வாசலை போல இருக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற, அதாவது நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் தான் செய்யணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும், சபைக்கு முன்மாதிரியாக இருக்கணும், யாரையும் தூஷிக்க கூடாது. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி தான் சொல்லுது. அடிமைப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்களை எகிப்தின் கைகளுக்கு அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அந்த நெருக்கமான இடத்திலிருந்து அவர்களை நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இந்த ஜனமெல்லாம் இருக்கிற இந்த பாலம் தேன் ஓடுற இந்த இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தா கோயம்புத்தூர்ல இருக்கிற நல்ல இடத்த நான் உனக்கு கொடுப்பேன், சென்னையில் இருக்கிற நல்ல இடத்த உனக்கு கொடுப்பேன், தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல இடத்த உனக்கு கொடுப்பேங்கிறது வாக்குத்தத்தம். நான் சொல்றேன், யாருக்கு வேணா அவர் கொடுக்க சித்தமா இருக்கிறார். அவரே தயாரனா இருக்கும் பொழுது நாம ஏன் வன்கணனா இருக்கணும்? யாருக்கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கு, யாருக்கிட்ட எவ்வளவு பணம் பதுங்கி போச்சுன்றது நம்முடைய யோசனை அல்ல. அங்க பதுங்கினதுனால என்ன கர்த்தருடைய களஞ்சியம் குறைஞ்சு போச்சா? நாடு என்ன நஷ்டத்துக்குள்ள போயிடுச்சா? நான் சொல்ல வேண்டியது, கவனிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். குறை சொல்லுகிறது நம்முடைய வேலை அல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்களுக்கு 1000 ஏக்கர் கொடுத்தாங்களா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னும் ஒரு 1000 ஏக்கரை கொடுங்க. மனசு வருதா? மனசு வந்தா நீங்க நல்லா இருக்குங்கன்னு அர்த்தம். ஏன் வச்சுக்கிட்டுமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுடைய பேரை சொல்லி நல்லா இருக்கட்டுமே. நான் ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், யாரையும் குறை பேசாதீங்க. யாருக்கிட்ட எவ்வளோ ஏக்கர் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, உனக்கு எவ்வளோ வேணுங்கிறது தான் உன் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும். நமக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்பொழுது அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்படும் வசனம் இல்லை. அதனால யார்கிட்ட என்ன இருக்கு, யார் என்ன செய்யற, அது உங்களுக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடும், அதுல கஞ்சனா இருக்காம தாராளமா கேளுங்க. அவர் விசாலமாய் ஏராளமாய் கொடுக்கிறவர். இந்த பூமி அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமியில 1000 ஏக்கர் கொடுக்க அவருக்கு விருப்பம் வந்தா வாங்கிக்குங்க. வச்சிட்டு இருக்கிறவங்களை பார்த்து நாம பொறாமப்பட வேண்டாம், அது நம்முடைய வேலை அல்ல. எந்த ஊழியக்காரையும் குறை பேசாதீங்க. இடுக்கமான வாசல் தான். இந்த வாசல் வழியா போனாதான் விசாலமான நன்மையை பார்க்க முடியும். உலக பிரகாரமான காரியம், சினிமா, சீரியலு, இந்த குறை பேசுறதுல வர சந்தோஷம், கேலி கிண்டலில் சந்தோஷம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுத்தவங்களை பேசிட்டு அதில் சந்தோஷம், நீங்க சந்தோஷமாகல, சாபத்தை சம்பாதிக்கிறீங்க. எந்த ஊழியக்காரையும் பேசாதீங்க, அது நமக்கு வேலை அல்ல. ஆதி திருச்சபை ஊழியங்களை கனம் பண்ணினது. இன்னைக்கு இருக்கிற திருச்சபை, இன்னைக்கு யூடியூப்ல மெசேஜ் கேட்குறவங்க நல்லா கவனிங்க. அடுத்தவங்க நீ எந்த சபையில் இருக்கிறியோ அந்த சபையினுடைய உபதேசம் தான் உனக்கு முக்கியம். அதோடு நிறுத்திக்கங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற போதகர்களை கர்த்தர் நியமிக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு இங்கே கொடுக்குற ஆகாரங்களை புசித்து பாருங்க. நான் நிச்சயமாக சொல்ல முடியும், எனக்கு தெரிந்து ஒரு நாள் உங்கள் மத்தியில் நான் கசப்பானதை விதைச்சதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கும். ஒரு சிலருக்கு திட்டுறது தான் கிருபை, ஒரு சிலருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தேவ தயவை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். எப்படியெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், எப்படியெல்லாம் நீங்கள் உயர முடியும், அப்படி தான் எனக்கு தோணுது. இடையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இந்த தங்கத்தில் அது என்ன சொல்கிறது, ஒரு தாலி ஒன்று வாங்கியிருந்தாங்க. அந்த தாலியில் வந்து இந்த பக்கம் குண்டு குண்டாக இருக்குது. வழக்கமாக எல்லோரும் ஒரே மாதிரி தாலி போடுவாங்க. அவங்க போட்டதில் இந்த பக்கம் குண்டு குண்டாக இருந்தது. அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் இந்த தாலிக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க. அதை பார்த்தோன்னே இது வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குங்க
அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி கொடுத்தோன்னு அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் இந்த மாதிரி யாரையுமே பார்த்ததில்லை, நான் இதை கொடுக்கும்போது கூட யோசிப்பேன் இந்த ஆள் என்ன திட்டுவானோ அப்படின்னு. அப்போ தான் நான் எதுக்குங்க திட்டணும், வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, அதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அது உண்மைதான். ஒருவேளை உனக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்க, எனக்கு இது இடரலாக இருக்குன்னா வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தங்கத்தை வேண்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, வேணுங்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் யாரையும் குறை பேச வேண்டாம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க, வேண்டாங்கிறவங்கள விட்டுருங்க. உனக்கு ஒன்று இடரலாக இருக்கா விட்டுருங்க, உனக்கு ஒன்று ஆசையாக இருக்கா கேளுங்க. என்னை பொறுத்தவரை இரும்பில் தான் ரிங்க மாட்டாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு தங்கத்தில் ஒரு மோதிரம் கொடுங்க. தப்பு இல்லை. ஆண்டவரே என்ன செய்கிறார், காணாமல் போனவன், பின்வாங்கி போனவன், வீட்டை விட்டு தூரம் போனவன், அந்த இளையகுமாரன் வந்த உடனே அவனுக்கு முதல்ல நல்ல வஸ்திரத்தை உடுத்தி, காலுக்கு நல்ல செருப்பை கொடுத்து, கைக்கு நல்ல மோதிரத்தை கொடுத்தாங்க. அவரே கொடுத்தாருன்னு பைபிளில் இருக்குது. நாமையாக அதை கொண்டு பெட்டியில் போட்டு, அதை கொண்டு பெட்டியில் போட்டுன்னா, அதாவது கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பொறுத்தவரையில் நல்லா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் ஒவ்வொரு நாளும் நான் கூட நினைக்கிறது உண்டு, நான் தேவனுடைய கிருபையை பேச தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு ஒழிய பைபிளில் இருக்கிற ஏதாவது கொண்டு உங்களை திட்டுறதுக்காக அழைக்கப்படலை. என்னை பொறுத்தவரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஒரு நாள் ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னலையே, அது உங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தர் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவும் அவங்களாம் குண்டாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் உதாசீனப்படுத்தணும்னா, அந்த குண்டாக இருக்கிற மனுஷன் கடவுளுடைய படைப்பு. நாம் யாரை கேவலப்படுத்துகிறோம் தெரியுமா? கடவுளை நிந்திக்கிறோம். அதனால் கவனிங்க, குண்டாக இருக்கிறாங்களா ஒல்லியாக இருக்கிறாங்களா, பைபிளே என்ன சொல்லுங்க, குண்டாக இருக்க சொல்லி தான் பைபிளே சொல்லியிருக்கு. அப்படி தான் இருக்குது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்க. நீங்கள் கொளுத்த புசு புசுன்னு கொழுன்னு இருக்கணும்னு வசனமே இருக்குது. அதனால் நல்லா இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பொறுத்தவரையில் யாரையும் உதாசீனப்படுத்தி இழிவுபடுத்தக்கூடாது. உடல் உறுப்பில் ஊனமுற்றவர்களை கர்த்தர் தான் படைத்தார். வசனம் அப்படி தான் சொல்லுது. நொண்டியையும் ஊமையும் குருடனையும் நான் தான் படைச்சேன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அவருடைய படைப்பை நாம் குறை பேசுறது நமக்கு வேலையல்ல. கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் சொல்லக்கூடிய வசனங்களை நல்லா பிடித்து கொள்ளுங்க. இடுக்கமான வாசல், சத்தியத்தில் வாழுங்க, இந்த சத்தியம் உங்களுக்கு வாழ்வளிக்கும். நான் இந்த வாரத்தில் ரொம்ப கடுமையாக சொல்கிறேன், ஒரு அன்பாக சொல்கிறேன், முதல்ல குறை பேசுகிறத நிறுத்துங்க. யார் யார் குறை பேசுறீங்கன்ற உங்களுக்கே தெரியும். தயவு செய்து நிறுத்துங்க. டீம் ஃபாலோ பண்ணாதீங்க. சத்தியத்துக்காக நில்லுங்க, சத்தியத்துக்காக வாழுங்க. அநியாயத்துக்காக வாழாதீங்க, நியாயத்துக்காக வாழுங்க. எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும்னு நினைங்க. நம்முடைய குடும்பம் ஒரு விசாலமானதை நினைங்க. இடத்தை குறுக்கலாக்காதீங்க, விசாலமாக்குங்க. இந்த பட்டணத்தில் ஏராளமான மக்கள் நம்முடைய குடும்பத்தில் சேரணும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் குறுக்கிட்டு உங்களுடைய டைம் பாஸுக்காக அடுத்தவங்களை பேசி சாபத்தை சம்பாதிக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், உன் எல்லையை குறுக்காத, விசாலமாக்கு, டீம் ஃபாலோ பண்ணாத, எல்லாரோட ஐக்கியமாக இருங்க. வேதம் சொல்லுது, முடிந்தால் யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்க. ஆத்துமா ஆதாயம் செய்யுங்க. ஒரு ஆத்மாவுக்காக பிரயாசப்படுங்க. ஒரு ஆத்மா உங்களால் இடருமை ஆனால் உங்களையே தூக்கி ஆண்டவர் சமுத்திரத்தில் போட சொல்லிட்டார். பைபிள் அப்படி தான் சொல்லுது. யார் நிமித்தம் இடரலோ அவனை பிடிச்சி எந்திரக்கல்ல கட்டி தூக்கிட்டு போய் கடலில் போட்டுருங்கன்னு சொல்லுது. நான் சொல்லக்கூடியது, கடலில் போடுறதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை. கடல்லையே போட்டாலும் அந்த மீனை கொண்டு காப்பாற்றும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த அழைப்பில் வளர்வதற்கு தான் சொல்றேன். இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிறவர்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசி யாரு? பணத்துக்காக அடுத்தவனை சபிக்கிறவன். பணத்துக்காக அவன் தப்பு பண்ணிட்டான், நான் ரொம்ப நியாயமானவன், என்கிட்ட கொடுங்க கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் கள்ள தீர்க்கதரிசிகள் தான். நம்முடைய தேசம் முதல்ல நார்த் இந்தியா, ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல இந்த சவுத் இந்தியா, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற நாம நம்முடைய பட்டணத்துடைய எழுப்புதலுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நீங்க பாருங்க, நீங்க குடியிருக்கிற பக்கத்து வீட்டில், கீழ் வீட்டில், மேல் வீட்டில், சுற்றி இருக்கிற எத்தனையோ ஜனங்கன்னு ரட்சிக்கப்படலை. நாம் போகிற பாதையிலெல்லாம் எத்தனையோ ஜனங்க ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு அதுதான் ஃபோக்கஸை ஒழிய தெரிஞ்ச ஒருத்தனை குறை பேசுறது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனால் அவர் சொல்லும்போது சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகள். ஒரு சபை தான் எச்சரிக்க முடியும். அதனால் சபையில் சொல்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசி சொல்கிறவங்க, ஏமாற்றவங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நான் திருப்பி அடுத்தவங்களை நியாயந்திருக்க சொல்லலை. நான் சொல்லக்கூடியது சிலதுக்கு விலகி நில்லுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கல்லர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களை கெடுத்த எல்லா மனுஷனாக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி,
நியாய தீர்ப்பு உண்டு. சில மனிதர்கள் நீங்கள் போகிற சபை தப்பு, அந்த உங்கள் ஊழியக்காரர் தப்புன்னு அவங்க கள்ள ஓநாய்கள் வஞ்சிப்பாங்க, அவங்க உங்களை இடர பண்ணுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஐயோ. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முற்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை எதனால் அறிய முடியும்? கனிகளினால தான் அறிய முடியும், கனிகளினால அறிய முடியும். ஒரு நல்ல மனுஷன் நன்மை செய்கிறாங்களா? உதாரணத்துக்கு பால் தங்கையாவை நிறைய பேர் குறை பேசுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், பால் தங்கையா ஒரு நல்ல மனுஷன். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா, சில காரியங்களை நான் கவனித்தேன், சில காரியங்களை நான் கேள்விப்பட்டேன். சென்னையில் வெள்ளம் புகுந்துச்சு. சென்னையில் வெள்ளம் புகுந்த உடனே சென்னையில் இருக்கிறவங்க கூட அமைதியாகிட்டாங்க. ஆனால் பெங்களூர்லேருந்து 2 கண்டெய்னர் வந்துச்சு. அந்த 2 கண்டெய்னர் நிறைய அரிசி, பருப்பு, அந்த நாப்கின்லேருந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, குழந்தைகளுக்கு எல்லாமே அதில் அடுக்கி ஜனங்களுக்கு கொடுங்க. இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. நான் சொல்லக்கூடியது யாரையும் நான் திருப்பி சொல்கிறேன், நான் நியாயத்திற்கு சொல்லலை, நான் கனிகளினால. அவர் இந்த கையில் 4 மோதிரம், இந்த கையில் 4 மோதிரம் போட்டுட்டு இருப்பார், பால் தங்கையா. அவர் யாராவது பார்க்க போனான்னா, நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மோதிரத்தை உருவி அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடுவார். அவருடைய விசுவாசிங்க அவர் கையை பார்த்துட்டே இருப்பாங்களாம், ஐயாவுக்கு இன்றைக்கி ஒரு மோதிரம் இல்லைன்னு மோதிரம் வாங்கி கொடுப்பாங்களாம். இது அவங்க சபையில் நடக்கிறது. ஆனால் அந்த சபையில் உள்ளவனை போய் கேட்டிங்கன்னா தெரியும், வெளியில் உள்ள கேட்டிங்கன்னா ஏதாவது திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லக்கூடியது, யாரையும் நாம் நியாயந்து இருக்க வேண்டாம், அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள். சாம் சுந்தர் ஐயாவை பற்றி சொல்லுவாங்க, யாராவது அவரை போய் பார்த்தா ஜிப்பாக்குள்ளே கை விட்டுட்டு அப்படியே, யார் எந்த ஊழியக்காரன் போனாலும் ஜிப்பாவில் கையை விட்டு அவர் கைக்கு உட்காந்து உள்ளே எண்ண மாட்டார், அவர் கைக்கு எவ்வளோ ஆகப்படுதோ அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கையில் கொடுத்துருவாராம். எத்தனையோ மனிதர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நல்ல நல்ல மரம், நல்ல நல்ல கனிகள், நல்ல நல்ல கனிகளை கொடுக்கிற மனிதர்கள். அதனால் கவனிங்க, நாம் கூட நல்ல கனி கொடுக்கறதுக்கு, நல்ல கனி அதாவது இனிய உளவாது இன்னாத குரல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று, உலகத்தார் கூட சொல்கிறாங்க. இனிய உளவாக நல்ல நல்ல சொற்கள் இருக்கும்போது நல்லதை பேசாமல் அந்த கெட்டதை பேசுகிறீங்க பாருங்க, நல்ல பழத்தையெல்லாம் விட்டுட்டு காயை பிடிச்சி கடிக்கிறீங்க பாருங்க, அந்த சுபாவம் வேண்டாம். ஒரு வாரம் சபைக்கு வந்தீங்களா, இன்னைக்கு எத்தனை நல்ல காரியங்கள் போதிச்சாங்க, அதில் பிடிங்க. அதை விட்டுட்டு இவருக்கு என் மேலே தான் கோபம்னு நினைக்கிறேன். யாருக்கு யார் மேலே என்ன கோபுறது, என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எங்களை நல்லவனு சொன்னாலும் சரி, கெட்டவனு சொன்னாலும் சரி, எனக்கு அது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லவன் சொல்கிறதுனால நான் நல்லவன் ஆகிட போகிறதோ, கெட்டவன் சொல்கிறதுனால கெட்டவன் ஆக போகிறதே இல்லை. இல்லை 4 பேருக்கு போய் இவன் மோசமான ஆள் சொல்லி கெடுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்காது. அதே 4 பேர் கொஞ்சம் நாள் கழிச்ச உடனே நாம் இப்படி செஞ்சுருக்கோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தானாக வந்துடும். அதனால் நான் சொல்லக்கூடியது என்ன, யாரையும் நான் நியாயந்து இருக்கலை, நானும் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்களும் யாரையும் நியாயந்து இருக்காதீங்க. நடக்கிறது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குது. நாம் என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்கள். யாராவது ஒரு ஊழியக்காரர் ஏதாவது அபகரித்து பெரியாள் ஆயிட்டாங்க, கவலைப்படாதீங்க, அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக ஓடினார். நான் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு சம்பவத்தை தான் சொன்னேன், அது எனக்கு நல்லதாக பட்டது. நான் தான் சொன்னேன், நாம் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணும் போதே அவங்க நல்லா ஆயிடுறாங்க. உதாரணத்துக்கு டிஜேஎஸ் எடுத்துங்க, அவர் போய் ஒரு சிலருக்கு ஜோம் பண்ணுறாரு, இவங்க வறுமை மாறட்டும், இவங்கள் எல்லைகள் பெருகட்டும், இவங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து பெருகட்டும், வசனம் இருக்கு இல்லையா, அப்படியே அவரை வாழ்த்துறார். அவரை வாழ்த்தும் போது அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், கடன் மாறிடுச்சு, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு அவன் சாட்சி சொல்கிறான். அப்போது அடுத்தவனை ஆசீர்வதித்து அவன் நல்லா இருக்கும் பொழுது இவருக்கே ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டு இவர் நல்லா இருக்க முடியாதா? முடியும் இல்லையா? அப்போ அவருடைய ஜபத்தில் அங்கே அற்புதம் நடந்தது போல அவருடைய ஜபத்தில் அவருடைய வீட்டில் நடந்தது. அப்படி எடுத்துக்கங்க. நம்ம யாரையும் நியாயந்து இருக்க வேண்டாமே, அவரே தயாளனா இருக்கிறார், அவர் கொடுக்கிறார். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏஞ்சல் தாத்தா என்ன சொன்னார், அது அவராச்சு, ஆண்டவராச்சு. அடுத்து உங்களுக்கு தெரியாது, அவர் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒன்று பேசினதை வச்சு மீம் போடுறது தான் தெரியும். அதுக்கு பின்னாடி ஐயோ அவசரப்பட்டு நான் அப்படி பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன், அவர் அழுததோ கண்ணீர் விட்டதோ நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, அவர் அழுததுக்காக, கண்ணீர் விட்டதுக்காக, மனஸ்தாபப்பட்டதுக்காக ஆண்டவரே அவரை பார்த்து, மகனே நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கு, நீ தொடர்ந்து செய்யணும் அவருக்கு சொல்லியிருப்பார்.
ஆனா அவர் செஞ்ச சின்ன மிஸ்டேக் வச்சு திரும்ப 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 சொல்லி சாபத்தை சம்பாதிக்கிற இடத்துக்கு நாம போக வேண்டாம். எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அது அவர்களாச்சு, ஆண்டவராச்சு. ஒரு மனுஷனுக்கு சடனா ஒரு வீழ்ச்சி வந்துச்சுன்னு வச்சுக்க, அவங்க அழுததோ கண்ணீர் விட்டதோ நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க அழுது இருக்கலாம், நான் எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், ஒரு நேரத்தில் எப்படி இருந்தேன், இப்படி ஆயிடுச்சே, நான் எந்த இடத்துல விழுந்தேன் அப்படின்னு அவங்க நிதானிச்சா, ஆண்டவர் சொன்னார், நீ எந்த இடத்துல விழுந்தாயோ அதை நினைச்சு பாரு, நான் உன்னை திருப்பி தூக்கி எழுப்பி கட்டுவேன்னு சொன்னார். பாலான ஸ்தலங்களை கட்டுவன்றது ஆண்டவருடைய வசனம். நாசமே பாலாவே போய்த்தா கூட எடுத்து கட்ட அவர் தயாளனா இருக்கிறார். நாம யார் அவங்கள பேசுவதற்கு? நான் சொல்லக்கூடியது என்ன, யாரையும் பார்க்காதீங்க, உங்களையே பாருங்க, உங்களையே பாருங்க, உங்களையே பாருங்க. டெய்லி உங்களை பாருங்க. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்று இருக்கு. இது என்னது? இது போல ஜனங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், நல்ல மரமான நல்ல கனியை கொடுக்க. 18ஆம் வசனம் படிங்க. நல்ல மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது போல, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க. நல்ல கனி கொடாத மரம், குறை பேசிட்டே இருக்கிற மரம், அடுத்தவர்களுக்கு இடர்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிற மரம் வெட்டி அக்னியில போடப்படும். அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட பாவி கொண்டு போய் நரகத்தில் போடப்படுவான்ற அர்த்தம். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. மரம் நல்ல கனி கொடுக்கலன்னா முடிவு வேற. அதனால சொல்றேன், இயன்ற மட்டும் ஆண்டவரே நீங்க வேற எதிர்பாருங்க. டெய்லி உங்க ஜெபத்தில், ஆண்டவரே எனக்கு நல்ல உணவு கொடுங்க, நல்ல உடைய கொடுங்க. இது தப்பு கிடையாது. ஆண்டவர் தான் சொன்னார், வீடு ஞானத்தினால கட்டப்படும், விவேகத்தினால அருமை இனிமையான பொருட்கள் அந்த வீட்டில். விவேகத்தினாலன்னு சொன்னால் தேவ தயவுனால. கர்த்தர் இடத்துல அவன் ஞானமாக கேட்குறான். ஞானமாக கேட்டு, ஆண்டவரை பீரோ கொடுங்க, ஃப்ரிட்ஜு கொடுங்க, வாஷிங் மிஷின் கொடுங்க, சோஃபா கொடுங்க, ஒவ்வொன்றா கேட்டு வாங்குறான். தப்பு கிடையாது, கேட்டு வாங்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவர். சங்கீதம் 112 அப்படி தான் சொல்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுது, ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவரே தயாளனாக இருக்கிறாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ கேட்டதையும் கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே கொடுக்கிறார். நான் சொல்லக்கூடியது சில காரியங்களை நல்லா கவனிங்க. நாம நல்ல மரமா இருந்தால் நல்ல கனியை கொடுத்துட்டு போவோம். கெட்ட கனிக்கு முயற்சி கூட பண்ணாதீங்க. அதாவது இல்லை, இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்பதான் என் மனசு, அந்த அந்த முயற்சியே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அது தேவையில்லை. யாரையும் குறை. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்ல மரம், என் வாயிலிருந்து நல்ல கனிகள் வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த வாய் வாசல், இந்த இருதயம் களஞ்சியம். இந்த இருதயத்தில் எது இருக்கோ அதான் வாயில வரும். இங்க இருக்கிறது தான் வாசல்ல வரும். அதனால தான் சொல்றார், நல்ல மரம் இருதயத்தை நல்ல பக்குவப்படுத்துங்க. நான் ஒரு நல்ல மரம், நல்லதே பேசுவேன், யாரையும் குறை பேச மாட்டேன். சில பேருக்கு பாருங்க, குறை பேசுறதுனா இனிக்கும். அதாவதுங்க, ஐயோ உடனே ஆரம்பிச்சிருவாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், விட்டுருங்க, வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்றது நல்ல மரம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்ல மரம். இப்போ வசனம் சொல்லும் போது சொல்றாரு, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அது சபையில் இருந்தாலும் சரி, ஏதேன் தோட்டத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டதாக இருந்தாலும் சரி, நல்ல கனி கொடுக்கலன்னா வெட்டப்படும். அதாவது சொல்ற பாருங்க, நானா இருந்தாலும் சரி, என்னை போல இருக்கிற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நாம் நிறைய நேரம் கவனிக்க வேண்டியது, நாம் யாருக்கு தீமை செய்ய அழைக்கப்படலை, நாம் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். வசனம் சொல்லும் போது அடுத்து சொல்லுவார், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் சும்மா இங்க கர்த்தாவே கர்த்தாவே கத்துறவன் அதுல போக மாட்டான். கவனிங்க, தேவனால கூடாத காரியம், தேவனுடைய சித்தத்தை செய்யாதவனை பரலோகத்தில் அனுப்புவது கூடாத காரியம். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒரு நல்ல விசுவாசியா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், எல்லாமே நல்லது. ஆனா நல்ல கனி உங்களிடத்துல இல்லைன்னா நீங்க நிச்சயமா பரலோகத்துக்கு போக முடியாது. அது கர்த்தரால கூட முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வசனம் அப்படிதான் சொல்லுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் சொல்லுவாங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. பிசாசு ஓடவில்லையா? ஓடுச்சு. தீர்க்க தரிசனம் சொல்லவில்லையா? சொன்னாங்க. ஆனா அவங்களை கொண்டு அற்புதங்கள் நடந்தது. ஆனா ஏன் ஆண்டவர் தெரியலன்னு சொன்னா அவருடைய நாமத்தினால் இந்த உலகத்துல எல்லாம் நன்மை நடக்கும். ஆனா அந்த நாமத்தை தரித்து கொள்ளுகிறவன் நல்ல மரமா இல்லைன்னு சொன்னா அது யாரா இருந்தாலும் சரி நரகம்தான். அதனாலதான் பைபிள் சொல்லுது நாம நல்ல மரமா இருப்பதற்கு முயற்சி பண்ணோம். நான் உங்களுக்கு சொல்றேன், கெட்ட வார்த்தை பேசாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. நல்லது அல்லாத எதுவுமா இருந்தாலும் நம்முடைய வாயில் அது வர வேண்டாம். வேதம் அப்படிதான் சொல்லுது. அடுத்து பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையாகி கிறிஸ்து மேல் கட்டப்பட்டது. பேசலாமா நினைக்கும் பொழுது கிறிஸ்து ஞாபகத்துக்கு வரும். கோபம் வரும் பொழுது கிறிஸ்து ஞாபகத்துக்கு வரும். தூஷிக்க நினைக்கும் பொழுது கிறிஸ்து ஞாபகத்துக்கு வரும். உடனே அவங்க தூஷிக்க மாட்டாங்க. நான் கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஊழியக்காரர் மேலே இருந்தாலும் எந்த ஊழியக்காரர் கீழே இருந்தாலும் அவங்களை நியாயம் தீர்க்க நம்முடைய வேலை அல்ல. முடிந்தா நன்மை செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, குறை மட்டும் பேசாதீங்க. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, நான் கற்றுக்கொண்டது தான் உங்களுக்கு சொல்றேன். அவர் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கிறவர், அவர் எந்த மனுஷனை விசாரிக்கிறவர் அவர். அதனால அது அவர் வசம் இருக்கிறது. வசனத்தை மட்டும் கவனிங்க. இந்த நல்ல கனி முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களால நல்ல கனி கொடுக்க முடியும். உங்களால நல்ல கனி கொடுக்க முடியும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். முதல் வசனத்தை படிக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம திருப்பி கொள்வோமே. ஆனால் இங்கே ரோமர் 8வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா என்பதை கவனிங்க. இந்த மாம்சமா இருந்தா அவன் என்ன செய்வான்? மாமிசம் அடி தான் நடப்பான், மாம்ச சித்தமானதான் செய்வான். மாமிசத்தின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா எங்களுக்கு இவங்க தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் அப்படி அல்ல. ஆவியின்படி நடக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் இன்னும் அநேகரை ஆதாயப்படுத்தணும். நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு, உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாயிட்டா உங்களுக்கு அநேகர் எழும்புவாங்க. கர்த்தர் எழுப்புவார். அதனால தான் அவர் சொல்லும்போது நாம மாம்சத்தின்படி நடக்கிறோமா ஆவியின்படி நடக்கிறோமா? 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமம். ஆவிக்குரிய மனுஷனா யோசிங்க, அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை வரும். அந்த ஆவிக்குரிய சிந்தை என்னது? ஜீவனும் சமாதானம். ஜீவன், உயிர் மீட்சி. அந்த இடத்துல ஒரு செழிப்பு, அந்த இடத்துல ஒரு நிறைவு. எது? ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுக்கு. ஆனா மாம்சத்தின்படி சிந்திக்காம ஆவியின்படி சிந்திக்கணும் சொல்லி 7ஆம் வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுது தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தமும் ஜீவன் உள்ளதாய் இருக்கும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் ஆவியின்படி தான் யோசிப்பீங்க. உங்களுக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னு வச்சுக்க, நான் இன்னும் இதுல மாறணும்னு தோணும். மாம்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இது வேற யாரும் இல்லை அப்படின்னு தோணும். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை நாம திருப்பணும்னு சொன்னா 14 படிங்க பார்க்கலாம். 14 படிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். இந்த இடத்துல வசனம் சொல்லுது ஜென்ம சுபாவம், மாறாத சுபாவம் உடையவன் இருக்கிறான். பாத்தீங்களா? மாறாத சுபாவம். ஆனா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு மாறுற சுபாவம் உண்டு. சில பேருக்கு மாறாத சுபாவம் இருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆறாவது நேரத்தில் கண்ணை மூடுன்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் வேற மாதிரி கேட்குது, கண்ணை துறன்னு கேட்ட மாதிரி இருக்குது.
அதனால பாருங்க, ஆராதனை கண்ணை திறக்கிறது, வேடிக்கை பார்க்கறது, குறை பேசுறது, ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணுறது, இது நமக்குடையது கிடையாது. ஜென்ம சுபாவம் அது பிறவிலே இருந்ததுன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்க. சில பேருக்கு பாருங்க குறை சொல்லாமல் இருக்க முடியாது, சில பேருக்கு பாருங்க கிண்டல் அடிக்காமல் இருக்க முடியாது, சில பேருக்கு பாருங்க ஏதாவது நக்கல் பேசாமல் இருக்கவே முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, அது ஒருவேளை உங்கள் ஜென்ம சுபாவமாக இருக்கலாம். அதை நாம் ஆலயத்துக்கு வரும் பொழுது மாற்றிக்கொள்ளணும். இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஜென்ம சுபாவத்தை மாற்றுங்க. இந்த ஜென்ம சுபாவம் கிடையாது, பிறவிலே வந்தது கிடையாது. இதை மாற்றலாம், இதை மாற்றி நாம நல்ல மரமாக ஆகலாம். வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அவைகள் அவனுக்கு பைத்தியமா தோணும். அவன் சொல்லுவான், அதெல்லாம் பைத்தியக்காரத்தானுங்க, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லைங்க. அவன் என்ன செய்வான், அப்படி அவனுக்கு இது அற்பமா தெரியும், பைத்தியமாய் தோன்றும். அடுத்து சொல்லுது பாருங்க, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அது அவனுக்கு புரியாது. ஏன்னா நிதானிக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும், என்ன சொல்றாங்க நின்னு கவனிச்சு பார்த்தா. அதான் வசனம் சொல்லுது, நீங்க போகிற பாதையில நின்று விசாரித்து பூர்வமான பாதை எது என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்க. ஆனா இந்த ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு அதெல்லாம் புரியாது. அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்ணுவான், எங்கே போனாலும் சிரிப்பான். ஒரு சிலருக்கு எங்கே போனாலும் ஜோக் அடிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நினச்சிக்குவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, நாம் இடரலான காரியங்களை நாம் பேசக்கூடாது. எங்கே போனாலும் அவை ஞானம். ஒருவேளை இனிமே நமக்கு அது உண்டாகணும்னா ஜெபம் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அவருக்காக பயன்படுங்க. அழைத்த அழைப்பில் யூதாஸுக்கு இருந்த பெரிய ஸ்லாக்கியம் இழந்து போயிட்டான். ஆண்டவர் பாருங்க, எலியாவுக்கு இருந்ததை எலிசாவுக்கு 2 மடங்கு கொடுத்தார். எலிசாவுக்கு அடுத்து யாரு, கேயாசி கண்ணை திறக்கப்பட்டது. திரளான தூதர்கள் அக்னி மயமா இருக்கிறதெல்லாம் கேயாசி பார்த்தும் அந்த பரம ஈவுக்குள்ள போக முடியாம போயிட்டு. நான் தான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ பேர் அந்த ஸ்தானத்தை இழந்துட்டாங்க. நாம இழக்க வேண்டாம். கையை பிடிச்சு லோத்துவை கூட்டிட்டு வலுக்கட்டாயமா லோத்து மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு வந்து விட்டாங்க. ஆனால் லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து ஒப்புத்தூன் ஆயிட்டான். நான் உங்களுக்கு சொல்றது அதுதான், உங்களையும் வலுக்கட்டாயமாக பிடிச்சு கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா நீங்க மாம்ச சுபாவ ஜென்ம சுபாவ மனுஷனா அப்படி இருந்துட வேண்டாம். அப்படி இருந்துராம 15ஆம் வசனம் சொல்லுவார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ அதனாலதான் சொல்றாங்க, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வரட்டும். கிறிஸ்து பாவினே பார்க்கல, எந்த பாவியையும் தன்னுடைய மகனாய் பார்க்கிறார். எந்த பாவி மனம் திரும்புறானோ பரலோக ராஜ்யமே அவர்களை வரவேற்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பினான், ஒருவேளை ஒரு மனுஷன் தான் தவற உணர்ந்தா, அதாவது கவனிங்களேன், ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், ஒரு தப்பு பண்ண மனுஷனாக இருக்கலாம், ஒரு தப்பு பண்ண விசுவாசியாக இருக்கலாம், யாரவன்னா இருக்கலாம். நாம் அவ்வளவுதாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இல்லை, அவன் வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டவனும், அவன் தன்னுடைய புத்திர பாகத்தை அழிச்சிட்டு பண்ணி திங்கிற தவிட்டுக்கு ஆசைப்பட்டவனும், அவன் அழுக்கா இருந்தவன் தான். ஆனா வசனம் சொல்லுது, தகப்பன் டெய்லி பார்க்கிறார், வருவானா. ஒரு நாள் வந்தான், அவன் அப்பா இறங்கி ஓடினார். அந்த அழுக்கு வஸ்திரத்தோட அந்த பண்ணி திங்கிற தவிட்டை தின்னுட்டு தான் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறான். அவன் சாப்பிட்டது அசுத்தமானது, அவன் உடை அசுத்தமானது, அவன் சரீரம் அசுத்தமானது. ஆனால் அவன் தகப்பன் அப்படியே ஓடி கட்டி பிடிச்சுக்கிட்டான். நீங்கள் கவனிங்க, ஒருவேளை ஒரு மனுஷன் தப்பு செய்தானோ, ஒருவேளை சொத்து அபகரிச்சாங்களோ, ஒருவேளை என்னென்ன தப்பு செய்தாங்களோ, உண்மைதான். அந்த மனுஷன் அந்த தப்புல எழுந்திருக்கும் பொழுது, அவன் பிதாவிடத்தில் வரும் பொழுது பிதா இறங்கி வந்து அவனை கட்டி பிடிப்பார், அவனை குளிப்பாட்டுவார், அவனுக்கு பழைய வஸ்திரத்தை திரும்ப கொடுப்பார், பழைய அபிஷேகத்தை திரும்ப கொடுப்பார், பழைய நிலையை காட்டிலும் அதிகமா பயனும் படுத்துவார். அவர் தயாளன். அதனால நாம வன்கணனாகி கெட்ட மரமா மாறிடாதீங்க, நல்ல மரமா மாறுங்க. அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜென்ம சுபாவமான மனுஷன் அந்த ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் பைபிள் சொல்லுது. நம்ம வாசித்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வரலும் பார்த்தீங்கன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இராதபடி ஆவிக்குரிய மனிதனாக இருப்போம். மத்திய 7:18 சொல்லுது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனிகளை
கொடுக்காது. இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 20வது அதிகாரம் 15ஆம் வசனமும், வெளிப்படுத்தின புஸ்தகம் 21வது அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத ஒருத்தனும் கூட ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதலைன்னா அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. லூக்காவுடைய புஸ்தகம் கொஞ்சம் வேகமாக திருப்பிக் கொள்ளுங்க. லூக்காவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்காவுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் 19-20 பாருங்களேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் இங்க பாருங்களேன், சகல அதிகாரம் கொடுத்தாரு பார், அது நம்மளை சேதப்படுத்தாது. இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்க சந்தோஷப்படாம உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அதுதான் கவனிங்க. நாம எதுக்கு சந்தோஷப்படணும்? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடந்தது, அதுக்கு சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு சந்தோஷப்படாம உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குதா, நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி பரிசுத்தவானா இருக்கிறேனா, அதை மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காவுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 26 கொஞ்சம் படிங்களேன். 16 26 படிங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளதுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே கவனிங்க, பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. எல்லாரும் கவனிங்க, பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், நரகத்துக்கு போறதுக்கு எந்த காரியமும் நமக்கு வேண்டாம். நாமெல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், இன்னும் பரிசுத்தமாவோம். நான் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், ஒவ்வொருவரையும் பேர் தனித்தனியா சொல்றேன். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமா நேசிக்கிறார். நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க ஜென்ம சுபாவத்தை மாற்ற முடியும், நீங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க மாறணும், நீங்க மாறணும். ஒருவேளை நீங்க மாறாம போயிட்டீங்கன்னா அங்க போய் ஏதாவது இரக்கத்தை தேடனா உங்களுக்கு திரும்ப இரக்கம் கிடைக்காது. நான் சொல்றேன் பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது, அதாவது 27, அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வசனம் அதான் சொல்லுது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல செவி சாய்க்கிறதுக்கு தான் ஊழியக்காரர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கவனிக்கும் போது அவங்க இடத்துல ஏதாவது நன்மை நல்ல வார்த்தை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அவங்கள நம்ம விமர்சிக்கிறது நம்முடைய வேலை அல்ல. வேதம் சொல்லுது, சதுசேயர் பரிசேயர் சொல்றத கேளுங்க, ஆனா அவங்க செய்கிறபடி செய்யாதீங்க. ஒருவேளை தப்பா தோணுதா அதை நீங்க செய்யாதீங்க. வசனம் சொல்லுகிறபடி அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஏன்னா நரகத்துக்கு போயிட்டா திரும்பி மீட்பு கிடையாது. அதாவது ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இதோட நிறுத்துறேன். ஒரு கதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருப்பி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பாருங்க. ஒரு நாள் ஒருத்தன் ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி செத்து போயிட்டான். நல்ல விசுவாசி, சபைக்கு போனவன், நல்லா பாட்டு பாடனவன், ஜெபித்தவன், ஆராதிச்சவன், வாரந்தோறும் உங்களை மாதிரி சர்ச்சைக்கு வந்த ஒரு ஆள் செத்து போயிட்டான். செத்தவனை தூக்கிட்டு போய் நரகத்தில் போட்டுட்டாங்க. நரகத்தில் போன உடனே அங்கிருந்து, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, ஓயாம கத்துறான். எங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு கத்துறான். கத்தன உடனே இவனை ஒரு பாதாள கிணத்துல போட்டிருக்காங்க. அங்கிருந்து ஆண்டவர் எட்டி பார்த்தாரு. என்னப்பா உன் பிரச்சனை? ஆண்டவரே, இங்க பாருங்க, நரகத்தில் என்ன போட்டுட்டாங்க. நான் நீதிமான், சபைக்கு போனவன், என் பேர் பாருங்க கிறிஸ்தவ பேரு, என்ன நரகத்தில் போட்டுட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு அங்கிருந்து சொன்னான். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, இல்லப்பா, நீ தப்பு பண்ணதுனால தான் நீ நரகத்தில் இருக்கிறன்னு. ஏங்க என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? நானா தப்பு பண்ண? நான் எவ்வளவு பரிசுத்தவான் தெரியுமா, நல்லா சர்ச்சுக்கு போனவன், நல்லா ஆராதிச்சவன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். சரி, நான் ஆண்டவர் அங்கிருந்து பார்த்து என்ன பண்ணாரு, சரி நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், மேலே இருந்து ஒரு நூலை விடுறேன், அந்த நூலை பிடிச்சி ஏறி வந்துருன்னு சொல்லி மேலே இருந்து ஒரு நூலை விட்டாராம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. உடனே என்ன செய்தான், ஓடி போய் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டான். அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு ஏற ஆரம்பிக்கிறான்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறான். அந்த நூலை ஆடுறத அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்ன நூலை ஆடுதுன்னு கீழே பார்த்தா இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு அடுத்தவன் நரகத்தில் இருக்கிறவனு ஏறி வர ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் நினைச்சானா, ஏய் இது எனக்கு தான் போடப்பட்டது, இதை நான் தான் போகணும், நீங்கள்லாம் வந்தீங்கன்னா வெயிட் தாங்காமல் அருந்துரும், அதனால் நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு கீழே இருக்கணும். எட்டி உதைச்சானா. எட்டி உதைச்ச உடனே அந்த நூலை அதே போல் அறந்து போச்சு, கீழே விழுந்துட்டான். சொன்னானா, ஆண்டவரே வேற நூல் விடுங்க, இது கட்டாய் போச்சு, வேற விடுங்க அப்படின்னானா. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இங்கே வந்து கூட நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினச்சி பார்த்தியா, அதனால தான் நீ இங்கே இருக்கிறேன்னு சொன்னாராம். கவனிங்க, இந்த கதையை போல இப்போ கூட நான் இப்படித்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை போல பரிதபிக்கக்கூடிய ஆள் வேற யாரும் இல்லை. இன்னைக்கு கூட நான் மாற்ற மாட்டேன், நான் சரியா தானே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் 2 பேதுரு 2வது அதிகாரம் 20-22 போய் வீட்டில் படிங்க. ஒரே ஒரு அதிகாரம் இல்லையா, யூதா புஸ்தகத்தை மட்டும் திருப்பிங்க. இன்னைக்கு நீங்கள் மாறினா போதும், இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பினா போதும், நம்ம சபையில் எழும்பினாங்கன்னா சபை வளரும். இந்த வசனம் யூதா புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. 4ஆம் வசனம் படிங்க. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வ காலத்தில் ஆதியிலேயே அது எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். நல்லா கவனிங்க, எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டிட்டு வந்தார். உண்மைதான், ஜனங்களை ஆண்டவர் தான் கூட்டிட்டு வந்தார். ஆனா அதே ஆண்டவர் தான் கீழ்ப்படியாதவங்களை அழிச்சிட்டார். வசனம் கொஞ்சம் கடுமையா இருக்கு, ஆனா இதுதான் சத்தியம். வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர்கள் அவர் தான் கூட்டிட்டு வந்தார். அந்த எகிப்திலிருந்து வந்தாங்க பாருங்க இஸ்ரவேலர், அவங்களோடு சேர்ந்து சில எகிப்தியர்களும் வந்துட்டாங்க, நாங்களும் அங்கேயே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தவர்களில் விசுவாசிக்காதவர்கள் அந்த இடத்துல அழிஞ்சு போனாங்க. நான் உங்களுக்கு சொல்றது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க விசுவாசிங்க நல்லா வாழுவீங்க. நான் திருப்பி சொல்றேன், யாரையும் சாப விடலை, நல்லா கவனிங்க, யாரையும் நான் சாப விடலை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீதி உள்ளவர்கள் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்க, இன்னும் மாறுங்க, இன்னும் பெருசா செய்யுங்க, இன்னும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு வாங்க, இன்னும் நிறைய நன்மை செய்யுங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தாமே ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி வைத்திருக்கிறார். நீங்க அது தூதனானாலும் நரகத்துக்கு கட்டி வச்சிருக்கிறாரு, மனுஷனானாலும் அவனை அழிச்சு அவனை நரகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஜனங்க மீட்கப்பட்ட ஜனங்க, மீட்கப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தவங்க வந்த இடத்துல விசுவாசிக்காதனால அழிஞ்சு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். நாம் மீட்கப்பட்டவங்க விசுவாசியாதவர்களாக இருக்க வேண்டாம், யாரையும் குறை பேச வேண்டாம், யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், யாரையும் அவதூறா பேச வேண்டாம், யாரையும் நாம கணக்கு போட வேண்டாம். அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் இன்னும் என்ன நன்மை செய்யலாம், நாம் இன்னும் எப்படி ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் எவ்வளோ நேரம் பேசலாம், எவ்வளோ நேரம் வேதம் வாசிக்கலாம், நாம் எப்படி பைபிளை படிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் மாறலாம். நம்மளை எல்லா ஜனமும் திரும்பி பார்த்தா, நம்மளை பார்த்தாலே ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறான்னு ஒரு பிரைஸ்லாட் சொல்லணும், நம்மளை கனம் பண்ணணும், நம்மளை அதாவது நீங்கள் கனத்துக்குரியவர்களாய் மாறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 11ஆம் வசனம் படிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில நடந்து பீலையம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவங்கெல்லாம் யாருன்னா நல்லதை செய்யாம போனாங்க, நல்லதை செய்யற ஸ்தானத்தில் இருந்து. நல்லா கவனிங்க, ஒரு தசம பாகம் விதைக்கிற ஸ்தானம், உதாரத்துவமா கொடுக்கிற ஸ்தானத்துல இருந்தா அதை கொடுக்காம இருக்காதீங்க. ஒரு சில குடும்பங்களை கர்த்தர் உயர்த்தினா, நானும் ஒரு சிலரை பார்த்துருக்கும் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் காணிக்கன்னா கஷ்டமா இருக்கும்.
ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு தேவை வெறும் இன்கமிங், அவுட் கோயிங்கே இருக்காது. ஒரு சிலருக்கு நான் ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருந்தால் கொடுத்து பாருங்க. பைபிள் அதான் சொல்லுது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் யாரு? காயினுடைய வழியில் நடந்து நன்மை, அதாவது உங்களுக்கு நன்மை பேச முடியும். வாய் இருக்கல எல்லாருக்கும்? எல்லாருக்கும் வாய் இருக்கா? எல்லாரும் அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தருக்கு இந்த வாயை வச்சுட்டு நன்மையை நம்மால் பேசலாம். ஒரு வீட்டில் சண்டை நடக்குதா? விடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சரிங்க பார்த்துக்கலாம், விடுங்க. அதை விட்டுட்டு அப்படியா நடந்துச்சு, ஐயோ உனக்கா அப்படி, சும்மாவா விட்ட, இதெல்லாம் பேசுறதுக்கு நாம அழைக்கப்படலை. யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க குடும்ப கஷ்டத்தை சொல்கிறாங்களா, அவங்க பட்ட அவமானத்தை சொல்கிறாங்களா, அந்த இடத்துல அவர்கள் காயங்களை கட்டுங்க, அதை கிண்டாதீங்க. எரியிற விளக்கில் எண்ணெயை ஊற்றாதீங்க. உனக்கு அப்படி நடந்துருச்சு, உன்னை நான் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கள்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ எவ்வளோ அவங்களுக்கு நன்மை செஞ்ச அப்படின்னு உட்காந்து அப்படியே கிண்டி விட்டுட்டு இல்லாமல் விடுங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் வரும், நான் பேசுனது தப்புன்னு நினச்சி வருவாங்க. அப்படி அவங்கள சமாதானம் பண்ணுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். காயினுடைய வழியிலும் கூலிக்காக சபிக்க வந்த பீலேயாமுடைய வழியிலும் ஆண்டவரை தூஷித்து குறை பேசின கோராவுடைய வழியிலும் நாம வராதபடிக்கு இவர்கள் 12 படிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு போகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்கிற கனியற்ற 2 தர செத்து வேறற்று போன மரங்களும். இதை நான் பேசணும்னு வச்சுக்க, இதை நீங்களே தியானிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே கஷ்டமா தெரியும். அதனால நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை. நீங்கள் இதை உணர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பந்தியில் பங்கு பெற நாம சில பேர் உதாசீனமாக இருக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு தப்பாக நடந்துட்டே வந்து பந்தி எடுக்கிறது. இதெல்லாம் பாருங்கள், இதுக்கெல்லாம் நியாயம் ஆண்டவர் நியாயம் தீர்த்து கொள்வார். நாங்கள் யாரையும் கண்டிக்க முடியாது, நாங்கள் வந்து சொல்ல முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும். நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், கனியற்றவர்களாக இருந்து விடாதபடி நல்ல வார்த்தையை பேசாமல் குறை பேசுகிறத, அதாவது ஜென்ம சுபாவத்தை மாற்றுங்க. உலகத்தான் சொன்னால் மாறாது மனமும் குணமும் மாறாது, அப்படி ஒரு சினிமா பாட்டு இருக்குது அப்படின்னு. அதனால் கவனிங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் மாறும் மனமும் குணமும் மாறும், மாறாமல் போகாது. 13 வசனம் பாருங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் மனம் மாறாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கான்? காரிருள். நாம நினைக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லா பரலோகத்துக்கு போயிடுவான். இல்லை, பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்க சுபாவத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 16 வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவாக முகஸ்துதி. சில பேர் பாருங்க, எதிரில் பார்த்தா ஒன்று பேசுவாங்க, நம்மளை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு நம்ம கிட்ட எல்லாத்தையும் வாங்கி அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். என்னாச்சுங்க, விழுந்துட்டீங்களா? ஐயோயோ ஏசப்பா உங்களுக்கா இப்படி அப்படின்ட்டு வேணும். எவ்வளோ திமிரு பிடிச்சோம் தெரியுமா? லேசா அடிபட்டிருக்கு பத்தியா அப்படி. ஆனால் உலகம் அதுதான். அதான் வசனம் சொல்லுது, இவர்கள் யாரு? முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகள் வழி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பின்னாடி பேசும், தற்பொழிவாக முகஸ்துதியே முன்னாடி பேசும். முகஸ்துதி முன்னாடி பேசும். நல்லா இருக்கீங்களா? அப்படியே அவங்க கும்பிடுறது, பிரைஸ் லார்ட் சொல்றதெல்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும் முகஸ்துதி பேசுறவங்க. அதனால தான் பாருங்க, நாங்கள் யாரையும் முகஸ்துதி பேசுறதில்ல, நாங்கள் கண்டிஷனாகவே பேசுகிறோம். முகஸ்துதி பேசி உங்ககிட்ட அநியாயத்தை தேடுறதுக்கு நாங்கள் வரல. நாங்கள் கடினமாக பேசி நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. முகஸ்துதி பண்ணுற ஒரு துண்டு அப்பத்துக்கு அநியாயம் செய்வோம். சில பேர் நல்லா உங்களை யாராவது எப்படி இருக்கீங்க, ஐயோ உங்களை பார்க்காம அப்படியெல்லாம் புகழ்ந்தாங்கன்னு வச்சுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்களோ பிரியமானவர்களே. அவர் சொல்லிட்டு சொல்றார், நீங்களோ, எல்லாரும் சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று
சொன்னார்களே. பரியாசக்காரன் உட்கார்ந்து யூடியூப்ல வந்து அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படி, அவங்க எல்லாம் தப்பு, நான் தான் நியாயம்னு சொல்லிட்டு ஒருவேளை எந்த ஊழியக்காரர் குறை பேசினாலும் அந்த மனுஷனுக்கு ஜாக்கிரதையா இருங்க. வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகள் நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். வெளியில தோன்றுவாங்க, சபையில தோன்றுவாங்க, வெளியில தோன்றுவாங்க, உங்களை வஞ்சிப்பாங்க, வீடுகள் தோறும் வருவாங்க. அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. சில பேர் வருவாங்க மற்ற மார்க்கத்திலிருந்து வந்து ஜனங்களை இடற பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் இந்த மாதிரி கடைசி நாட்கள் இப்படி வருவாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை நீங்க எச்சரிக்கிறதுனால உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்களா, 19ஆம் வசனம், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமே, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். இப்ப எல்லாரும் சேர்ந்து 21 படிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், டெய்லி காத்திருங்க, இரக்கத்தை பெறுங்க. நீங்க இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு ஆண்டவருடைய தயவுல ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுடைய உடை, உங்களுடைய நடை, உங்களுடைய தோரணம் அது ஆசீர்வாதத்தின் தோரணமாய் இருக்கும்படி, ஆசீர்வாதம் வெளியே தெரியும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்க நல்ல மரமா இருங்க, நல்ல கனியை கொடுங்க. நான் உங்களுக்கு சொல்றது, யாரையும் யாருங்க நியாயம் தீர்க்கல, உங்களை யாரையும் குற்றவாளிகளா யாரும் நியாயம் தீர்க்கல. நான் உங்க சொல்லக்கூடியதெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது குறையும் தெரியுதா, மாற்றிக்கொள்ளுங்க. காயினுடைய வழியோ பீலேயாமுடைய வழியோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம நல்ல வழியில் நடப்போம், இடுக்கமா இருக்கும், கவலைப்படாதீங்க. இது நம்மளை ஒரு நித்திய அந்த ராஜ்யமாகி அந்த பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம கேட்ட வசனத்தின்படி சத்தியத்தில் நடக்கிறது தான் நமக்கு மிகுந்த பிரயோஜனமானது. ஆகையினால சத்தியத்தில் நடக்கும்படி கிறிஸ்துவினுடைய அன்பை ஒரு நாள் மறுதலிக்க கூடாது. நாம கிறிஸ்துவுக்குள்ள வளருகிறவர்களாக இருப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரை நோக்கி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நாம் இன்னும் பரிசுத்தமாகும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். எல்லாருமா வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இன்று முதல், எல்லாரும் சொல்லுங்க, நான் இன்று முதல் யாரையும் குறை பேச மாட்டேன். நான் இன்று முதல் யாரையாவது எங்காவது பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு அவர் சரியா இவர் சரியா அந்த வேலை எனக்கு இல்லை. நான் வளர்கிற காரியத்தில் கவனத்தை செலுத்துவேன். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. என் ஜெப வாழ்க்கை கூடும், என்னுடைய வேத வாசிப்பு கூடும், என்னுடைய பரிசுத்தம் கூடும். நான் பழைய மனுஷனை கலைத்து போட்டு ஒரு புது மனுஷனாய், நல்ல மரமாய், நல்ல கனி கொடுக்கிற மரமாய், கிறிஸ்துவுக்காக பயன்படுகிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாய் நான் பயன்படுவேன். ஆண்டவர், எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்ததாகவே இருக்கட்டும். இனி வருகிற நாட்களில் உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்ப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்ப்பாங்க. உங்களிடத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய சுபாவம் இனி வருகிற நாட்களில் வெளிப்படும். நீங்கள் அந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கும்படி அவர் தமது வார்த்தையினால் அபிஷேகத்தினால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பாதைக்கு அவர் தீபமாய் இருப்பார். உங்கள் வழிகளில் எல்லாம் அவருடைய வசனம் உங்களுக்கு பிரகாசமாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன் செல்லும். அவர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், வழி நடத்துவார். உங்களை கண்மலையின் வெடிப்பில் வைத்து அவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக நாடுங்க. இன்னும் உங்களுடைய வாயில நல்ல வார்த்தைகள் மட்டும் வரட்டும். இடத்தை விசாலமாக்குங்க. இன்னும் அநேக ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு நினைங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. சபையில எழும்புங்க. சபையில பாட்டு பாட, ஜெபிக்க, ஆராதிக்க, ஆராதனைக்கு கடந்து வர, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் எழும்புங்க. இந்த அபிஷேகம் போதாது, இந்த கிருபை போதாது. இன்னும் கிருபையை வாஞ்சிங்க, கிருபையை பெற்றுக்கொள்ள நாடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து உம்முடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இவர்கள் வசனத்தை பிடித்தவர்களாய் நடக்க ஆண்டவரே, இந்த வசனம் இவர்களுக்கு பாதைக்கு தீபமாக இருக்க கிருபைத்தார். தினந்தோறும் வேத வாசிப்போம். சாட்சியின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களுமாய் இருந்து இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாக. இவர்களும் இவர்கள் குடும்பம் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைத்தார். வந்திருக்கிற சபை மக்களையும் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இவர்களோடு இருந்து சத்துரு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து உங்களுடைய தயவுள்ளக்காரன் கூட இருக்கும்படி பெரிய காரியங்களை செய்யும்.
உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம், உங்களுடைய நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரியவர், ஒவ்வொருவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். பரம ஈவை ருசி பார்த்த இவர்கள் ஒரு நாளும் பின்வாங்காமல் இன்னும் அதிகமாய் எழும்ப, இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க, இன்னுமாய் உம்முடைய நாமத்தில் பலப்பட கிருபைத்தார். ஆளுகை ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமைகளும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கிறிஸ்துவின்